ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது சம்மர் இன்டர்ன்ஷிப் அது இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு போகணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து எவ்வளோ நாள் நீங்கள் போகணுன்றதை பற்றி தெரியணும். அடுத்து சர்டிஃபிகேட் வேணுமா, அதுக்கு வந்து ஃபார்மேட் இருக்கான்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ரெகுலேஷன் 2021 யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஷ், வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்க்குற வீடியோ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ரெகுலேஷன் 2021 படிக்கிற நான் அட்டானமஸ் காலேஜஸ், அது அஃபிலியேட்டட் காலேஜஸ். அட்டானமஸ் காலேஜ்னால் ரெகுலேஷன் 221 வராது, வேறு ரெகுலேஷனாக இருக்கும். ஸோ அட்டானமஸ் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தாலுமே அவங்க நம்ம சொல்ல இன்ஃபர்மேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா வந்து எல்லா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு எனக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பார்க்குறது, நீங்கள் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற மெக்கானிக்கல் 5th செமஸ்டரோட சிலபஸ் தான் பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து இந்த சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் செமஸ்டர் என்ன படிக்க போகிறீங்க, 4th 5th போனாலும் சரி, 6th 7th போனாலும் சரி, நீங்கள் என்ன சிலபஸ் இருக்கிறீங்களோ அந்த நெக்ஸ்ட் செமஸ்டர் சிலபஸ் எடுத்து பாருங்கள். இப்போ 4th செமஸ்டர் கரெக்டாக படிச்சுட்டு இருப்பாங்க, 5th செமஸ்டர் நெக்ஸ்ட் போக போகிறாங்க. அவங்க சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட இதுலேயும் சம்மர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் போய் ஆகணும். ஸோ இன்டர்ன்ஷிப்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போகக்கூடிய ட்ரைனிங் பேர் தான் இன்டர்ன்ஷிப். இது பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக இருக்கலாம், நான் பெய்டாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு இன்டர்ன்ஷிப் கம்பெனியில் கொடுத்து உங்கள் பேமெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் பேமெண்ட்டாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு நீங்கள் போயிட்டு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை வந்து எவ்வளோ நாள் போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 வீக்ஸ் கம்பல்சரி போய் ஆகணும். சரிங்களா? அந்த 2 வீக்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா, கண்டினியூவாக போகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டே 1லேருந்து, அதாவது இப்போ இந்த மாதம் ஜூன் இருக்குது, ஜூலை 1. ஸோ ஜூலை 1லேருந்து ஜூலை 14 வரைக்கும் கம்பல்சரி போகணும். அது எந்த டேட்லேருந்து போனாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து 14 டேஸ் கம்பல்சரி போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ் போகிறீங்க, அப்புறம் ஒரு 5 டேஸ் லீவ் எடுத்துறீங்க, திரும்பி ஒரு 7 டேஸ் போகிறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கண்டினியூஸாக 14 டேஸ் இருக்கணும். ஏதாவது லீவ் வேணால் எடுத்துக்கலாம், 1 or 2 டேஸ் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இது எந்த டியூரேஷனில் போகலாம் அப்படின்னா, 14 டேஸ் என்ன சொல்லியாச்சு. எந்த டியூரேஷனில் போகணும் அப்படின்னா, உங்களுக்கு 4th செமஸ்டர் எக்ஸாம் முடியுது இல்லையா, அந்த உங்களுக்கு வெக்கேஷன் லீவ் விட்டுருப்பாங்க. அந்த வெக்கேஷன் லீவில் மட்டும்தான் நீங்கள் போகணும். நீங்கள் வந்து 5th செமஸ்டர் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் ஓடி வாங்கிட்டு போகக்கூடாது. ஸோ இது வந்து கம்பல்சரி. நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களோட அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த செமஸ்டருக்கான லீவில் மட்டும்தான் நீங்கள் போகணும். கிளாஸ் டேஸில் நீங்கள் ஓடி வாங்கிட்டு போகக்கூடாதுன்றது தான் இப்போ இங்கே சொல்ல வர்றதில்ல. ஸோ இப்போ நம்ம உங்களோட ரெகுலேஷன் 21 ரெகுலேஷன் இருக்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மர் ஆர் வின்டர் வெக்கேஷனாக இருக்கலாம். அதாவது சம்மருங்கிறது நீங்கள் அடுத்த செமஸ்டர் போகிற சம்மர், ஈவன் செமஸ்டர் போனீங்கன்னா வின்டராக இருக்கும். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா 5th செமஸ்டரில் இருந்துச்சு இல்லையா, அப்போ அது வந்து நீங்கள் சம்மர் வெக்கேஷனில், அதாவது இந்த எக்ஸாம் முடிச்சு வர லீவில் நீங்கள் போயிட்டு 5th செமஸ்டர் உங்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கணும், கண்டினியூஸ்லி ஃபார் எ பீரியட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ், மினிமம் 2 வீக்ஸ் இருக்கணும். ஏன்னா அது 1 கிரெடிட் கோர்ஸ், ஒரு கிரெடிட்டுக்கு வந்து 2 வீக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னா, ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரிங்கிறது உங்கள் ஏற்கனவே அப்ரூவல் கேட்பாங்க, உங்கள் போனஃபைட் கேட்பாங்க, எழுதி கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க, அப்படி இருக்கலாம். இந்த 3 இதில் இதெல்லாம் இருக்கலாம். ரிசர்ச் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஆன்லைனில் இருக்கலாமான்னு ஆன்லைன் இருக்கக்கூடாது, கம்பல்சரி ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, ஆன்லைனில் அது ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களால் ஃபிசிக்கலாக போக முடியாதுன்னா மட்டும் ஆன்லைனில் உங்கள் காலேஜில் கேட்டுட்டு அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபிசிக்கலாக இருக்கிறது பெஸ்ட்டு. என்ன இண்டஸ்ட்ரி போகலாம், மெக்கானிக்கல் இருக்காங்க, இல்லை சிவில் இருக்காங்க, வேறு இண்டஸ்ட்ரி இருக்காங்க. ஒரு கோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இல்லை, சிவில் ரிலேட்டடாக இல்லை, ஆனால் வந்து நீங்கள் ஒரு சர்க்யூட் ரிலேட்டடாக படிக்கிறீங்க, ஒரு சிஎஸ்சி ரிலேட்டடாக படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க, அது வந்து உங்களோட மெக்கானிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நீங்கள் போய்க்கலாம். பியூர்லி மெக்கானிக்கலாக இருக்கணும் அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் இருக்கவங்க இப்போ சிஎஸ்சி இருக்காங்க, பியூர்லி சிஎஸ்சி இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலும் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் வர அப்ளிகேஷன் அவுட்புட் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி, உங்களோட ஃபீல்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு எதுவும் நீங்கள் போய்க்கலாம். அடுத்து அட்டர்னன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான கம்பல்சரி இருக்குது. அதை நான் ஃபார்மேட் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு அட்டர்னன்ஸ் சர்டிஃபிகேட் காமிக்கிறேன். அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இண்டஸ்ட்ரி போயிட்டு வந்து சைன் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டுக்கான ஃபார்மேட் எதுவும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். இதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த லேபுக்கு வந்து எக்ஸ்டர்னல் யாரும் வரமாட்டாங்க, இன்டர்னல் மட்டும்தான் இருப்பாங்க. அது உங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா உங்கள் காலேஜில், அவங்களே தான் எவாலுவேட் பண்ண போகிறாங்க. அதனால் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு மாறும். அவங்க என்ன ஃபார்ம் ரிப்போர்ட் சொல்லுங்கள், ரிப்போர்ட் சொல்லுங்கள். அட்டர்னன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து காமன் டு ஆல், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அட்டர்னன்ஸ் சர்டிஃபிகேட். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை.
இப்போ உங்களுக்கு நமக்கு சிலபஸில் பார்த்துருக்கோம், அந்த இன்டர்ன்ஷிப் போட்டிருந்தாங்க, சம்மர் இன்டர்ன்ஷிப் போட்டாங்க, கிரெடிட் 1ம் போட்டிருந்தாங்க. இப்போ கிரெடிட் 1 அப்படின்னா 2 வீக்ஸ் தான் போகணும். நீங்கள் ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி பெர்மிஷன் வாங்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு பெல்னு வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி பெர்மிஷன் வாங்குறீங்க, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 4 வீக்ஸ் தான் உங்களுக்கு மினிமம் கொடுக்குறாங்க. 2 வீக்ஸ் இல்லை அப்படின்னா, அப்போ 4 வீக்ஸ் கொடுத்தா 2 கிரெடிட்டாக மாற்றி வாங்கலாம் கிடையாது. நீங்கள் 4 வீக்ஸ் போனாலும் சரி, 6 வீக்ஸ் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து சிலபஸில் என்ன கிரெடிட் இருக்கோ அந்த கிரெடிட் தான் உங்களுக்கு வருமே தவிர எக்ஸ்ட்ரா கிரெடிட் வராது. அப்படி உங்களுக்கு 2 கிரெடிட் வேணும் அப்படின்னா முன்னாடியே வந்து என்ன செஞ்சுக்கணும், சிஓஇ மூலமாக சென்டர் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக சென்டர் ஆஃப் அகாடமிக் கோர்ஸ்க்கு லெட்டர் எழுதி பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். 2 கிரெடிட் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப இல்லை. அதனால் நீங்கள் 2 வீக்ஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. 2 வீக்ஸ்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் போனாலுமே உங்களுக்கு ஒரு கிரெடிட் மட்டும் தான் வரும், கிரெடிட் ஏறாது. இந்த 3 கிரெடிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்டிவ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு எலக்டிவ் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு எல்லாமே ப்ராப்பர் பெர்மிஷன் வேணும். அது பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரெடிட்க்கு வந்து 2 வீக்ஸ் போகணும். இந்த 2 வீக்ஸ் போகணும் அப்படின்னா, ஒரு வீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 40 இன்டர்ன்ஷிப் ஹவர்ஸ். அது 40 ஹவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 வீக் 7 டேஸ் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் 5 டேஸ் மட்டும் போனால் போதும், 2 டேஸ் நீங்கள் போன அவசியம் இல்லை. ஏன்னா ஒன் டேக்கு 8 ஹவர்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 5 டேஸ்க்கு வந்து 40 ஹவர்ஸ் வந்துடும். ஸோ இந்த 40 ஹவர்ஸ் மட்டும் போனால் போதும், சாட்டர்டே சண்டே நீங்கள் போன அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படி சாட்டர்டே சண்டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த 14 டேஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா குறைச்சிக்கலாம். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, 2 இன்டர்ன்ஷிப் அதாவது 2 வீக்ஸ் அப்படின்னா நீங்கள் 80 இன்டர்ன்ஷிப் அவர் அட்டன் பண்ணால் போதும். ஆனால் கண்டினியூஸ் 80 இன்டர்ன்ஷிப்பாக இருக்கலாம். லீவ் எடுத்துக்கலாம் சொன்னேன் இல்லையா? அது சாட்டர்டே சண்டே எடுத்துக்கலாம் அந்த லீவை. இல்லைனா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு சாட்டர்டே நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டினியூஸாக 2 வீக்ஸ் நீங்கள் போய்க்கலாம். அடுத்து அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்குறது அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட். இது எதுக்கு அப்படின்னா அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆர் இன்டர்ன்ஷிப். யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் போகிறாங்களோ அவங்க கொடுக்க வேண்டியது. இதில் மேலே ஹெட்டிங்கில் எதுவுமே இருக்காது. ஒரு சாதாரண ஒரு பிளைன் லெட்டரில் தான் இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் மிஸ்டர் ஆர் மிஸ் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிருங்க. ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டடியிங் இந்த இயர், ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம், சிஎஸ்சியா ஈஸியா மெக்கானிக்கல் எழுதணும். இன் செமஸ்டர் எந்த செமஸ்டர் 4th 5th 6th எழுதணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எந்த டிபார்ட்மெண்ட் எழுதணும். ஸோ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வரனால இங்கே ப்ரோக்ராம்ங்கிறது பிஇயாக இருக்கும். ப்ரோக்ராம் அட் பி சாரி சின்ன ஒரு இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டர் அவங்க நேம் எழுதிருங்க. அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிருங்க. அடுத்து ஸ்டடியிங் பிஇ ப்ரோக்ராம், பிஇக்கு தான் போடுறோம். பிஇ ப்ரோக்ராம் அட் எந்த காலேஜ், ஏதோ ஒரு காலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஒரு காலேஜ் எழுதிருங்க. இன் செமஸ்டர் எந்த செமஸ்டர் எழுதிருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுதிருங்க. ஹேஸ் அட்டெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கண்டினியூஸ் டேட் எழுதிருங்க. இட் இஸ் சர்டிஃபைட் தட் he or she has completed நாட் கம்ப்ளீட் வர சான்ஸ் இல்லை. இட் கம்ப்ளீட்டட் த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆர் இன்டர்ன்ஷிப் இன் அவர் அந்த ஆர்கனைசேஷன் போய் எழுதிருங்க. கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த எழுதிருங்க. எழுதிட்டு கீழே கண்டிப்பாக அவங்க இதில் யார் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் இருக்காங்களோ அவங்க சைன் பண்ணிவிட்டு அவங்களோட அஃபிஷியல் சீல் வைக்கணும். இந்த சீல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட நேம் சீலாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அதில் போகிறீங்க, அவர் வந்து எப்படி இருக்காருன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட சூப்பர்வைசராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுக்காக மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார். மணிகண்டன் இருக்கார். அவர் யாருன்னா ஒரு ஹெச்ஆர் இருக்கார். மணிகண்டன் ஹெச்ஆர் சம் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்படி தான் இருக்கணும் அவங்க சீல் வந்து. வெறும் ஹெச்ஆர் சம்ம சோன்சோ இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடாது. கம்பல்சரி அவங்க பேர் இருக்கணும். அவங்க பேர் இருக்கணும், அவங்க டெஸ்டினேஷன் இருக்கணும், அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க இருக்கணும். அவங்க சீல் இப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இண்டஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் போய்க்கிங்க. இன்டர்ன்ஷிப் வந்து யார் ப்ரொவைட் பண்ணணும், காலேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட ஓன் சர்ச்சில் எங்கே இருக்குதுன்னு போய் தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த இன்டர்ன்ஷிப் போகணும். இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் எப்படி இந்த அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணது தான் நம்ம இதில் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கூகுளில் போய்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சிஏசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அகாடமிக் கோர்ஸ் லிங்க் வரும். அகாடமிக் கோர்ஸ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக் கோர்ஸ் போயிடும். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும். ரைட் சைடு அஃபிலியேட் காலேஜ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது யூனிவர்சிட்டி காலேஜ். இதில் போய்ட்டு ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் 2 இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று இருக்குது. செகண்டில் ஃபார்மெட் இருக்கு இல்லையா, ஃபார்மெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மெட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மெட்னு இருக்கும் இருக்குது இல்லையா, அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மெட்னு இருக்கும். இந்த ஃபார்மெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் காமிச்சது வந்துடும். இது வந்து இப்போ இன்றைக்கி டவுன்லோட் பண்ணப்போ இருந்த ஃபார்மெட்டு. நீங்கள் என்றைக்கு வாங்க போகிறீங்களோ அந்த அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ எதுவும் மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அது மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணுறது எடுத்துக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? நான் ஒரு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் ஆகின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும்.
டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்டர்ன்ஷிப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது இப்போதைக்கு இருக்கிறது. எப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறீங்களோ அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க. அது உங்கள் அப்டேட்டடாக இருக்கும். சரி, இவ்வளோ தான். நீங்கள் வேறு இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பார்ட் 2 வீடியோ போடும்போது அதை கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.